Welcome to Education Time in Tamil. CBSE Class 10th Chapter 10 இருக்கிற Part 2 video. இதில் image formed by plane mirror under terms of spherical mirror. Image வந்து plane mirror image எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் spherical mirrorோட terms எல்லாம் பற்றியும் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா image formed by plane mirror. Plane mirror image எப்படின்னு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். First point virtual and erect. பிளேன் மிரரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து வெர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இமேஜாக நமக்கு கிடைக்கும். ஸோ இமேஜை பொறுத்தவரையிலும் ரெண்டு டைப் சொல்லுவோம். வெர்ச்சுவல் இமேஜ்னு ஒன்று, ரியல் இமேஜ்னு ஒன்று பார்ப்போம். இந்த வெர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து மிரரில் மட்டும்தான் தெரியும். அந்த மிரர்லேருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற இமேஜ் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ரீன்லையும் விழ வைக்க முடியாது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீனை வச்சு அந்த இமேஜை வந்து ஸ்க்ரீனில் பிடிக்க முடியுமா, அதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்க்ரீன்ல கிடைக்காது. அந்த மாதிரி இமேஜுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரியல் இமேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ரியல் இமேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியும். அந்த மாதிரி ஸ்க்ரீனில் பிடிக்க முடிஞ்சிச்சு கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எரக்ட் இமேஜ். எரக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரான இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எரக்ட் இமேஜ் அப்படின்னா மிரரை பொறுத்தவரைக்கும் பிளேன் மிரரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கும்போது நம்ம என்ன பார்த்து எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா நேராக தான் தெரியும் இல்லையா. ஸோ அப்போ எரக்ட் இமேஜ் தான் கிடைக்கிது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த sizes of the image is equal to the sizes of the object. ஸோ இமேஜோட சைஸ் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் தான் இமேஜோட சைஸும் இருக்கும். அதனால தான் பிளேன் மிரரில் நம்ம நிற்கும் போது நம்ம என்ன சைஸில் இருக்கோமோ அதே சைஸ் தான் நம்ம தெரியும். நம்ம சைஸ் கொஞ்சம் பெருசாவோ சின்னதாவோ தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரரில் நம்மளோட இமேஜை பார்க்கவே மாட்டோம். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இமேஜ் ஃபார்ம்டு இஸ் ஆஸ் ஃபார் பிஹைண்ட் த மிரர் ஆஸ் த ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். ஸோ அப்போ இமேஜ் ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து மிரர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோமோ அதே அளவு டிஸ்டன்ஸ் வந்து மிரருக்குள்ளார, அதாவது மிரருக்கு பின்னாடி வந்து தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்களேன். நம்ம வீட்டில் வந்து டைல்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, அந்த டைல்ஸில் ஒரு ஜாயின் கிட்ட ஒரு எட்ஜ் ஒரு லைன் இருக்கும். இந்த லைன் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மிரரை வச்சிருங்க. ஓகே, ஒரு பிளேன் மிரரை வச்சிருங்க. அந்த பிளேன் மிரருக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் தெரியுற மாதிரி, அதாவது பிளேன் மிரரில் ஆப்ஜெக்ட் தெரியுற மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 2 டைல்ஸ் தள்ளி அதோட ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல வச்சிருங்க. ஓகே, இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது அப்படின்னு அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம். இப்போ மிரரில் பார்த்தோம் அப்படின்னா மிரர்லையும் இதே மாதிரி 2 கோடு தள்ளி இருக்கிறது இந்த ஆப்ஜெக்ட் தெரிகிற மாதிரி உள்ளர வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் தெரியும். ஸோ அப்போ மிரருக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே அளவு டிஸ்டன்ஸ் மிரருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி நமக்கு மிரரில் தெரியும். இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த இமேஜ் இஸ் லேட்ரலி இன்வெர்டட். இது நம்ம எல்லாருமே பார்த்தது தான். நம்ம லெஃப்ட் ஹேண்டை ரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரைட் ஹேண்டை தூக்குற மாதிரி தெரியும், ரைட் ஹேண்ட் தூக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் தூக்குற மாதிரி தெரியும். ஸோ இதுதான் லேட்ரலி இன்வெர்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடாகவும் ரைட் சைடு லெஃப்ட் சைடாகவும் நமக்கு மாறி தெரியும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ லெட்டரை வந்து ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி போகிற வெஹிக்கிளில் பிளேன் மிரர் சென்டரில், காரில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் பிளேன் மிரர் இருக்கும். அந்த பிளேன் மிரரில் இந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற வேறு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக கரெக்டாக தெரியும். இமேஜ் வந்து கரெக்டான இமேஜாக தெரியும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற வெஹிக்கிள் வந்து ஆம்புலன்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக வழி விடுவாங்க. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ரிவர்ஸில் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் ரீசன். ஓகே, ஸோ இது வந்து இந்த லேட்ரலி இன்வெர்டட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதுதான் வந்து பிளேன் மிரரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் தான். ஓகே, ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் அப்ளிகபிள் டு ஆல் டைப் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 படித்தோம் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒன்று. அந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய எல்லா சர்ஃபேஸ்க்கும், எல்லா பாலிஷ்டு சர்ஃபேஸ்க்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ்க்கும் இந்த லா வந்து பொருந்தும். ஓகே, ஸோ இந்த லா வந்து ஒன்று தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கும் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கும் சேம் லா தான்.
இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஃபிசிக்கல் சர்ஃபேஸ் படிக்கும்போது நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மிரர் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். மிரரை பற்றி நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம். ஸோ அப்போ ஸ்பெரிக்கல் மிரர்னா என்ன அர்த்தம்? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய மிரர். ஓகேவா? கரெக்டாக ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய மிரரை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதுதான் ஸ்பெரிக்கல் மிரர் அப்படிங்கிறது. இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மிரர் எடுத்திருக்கோம், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்னு. இது ரெண்டுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய மிரர் தான். ஸோ இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் மிரர் அப்படிங்கிறது என்ன? இந்த கருவுட மிரர், ஸ்பெரிக்கல் மிரர்ங்கிறது கருவுட மிரர், அதாவது கர்வ் ஷேப்ல இருக்கக்கூடிய மிரர். ஸோ கருவுட மிரர் வித் ஸ்பெரிக்கல் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அதுக்கு சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். பிளேன் மிரர்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இதோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இது வந்து இந்த சைடு வந்து நமக்கு மிரர்ல போகாது. ஸோ நம்ம மிரருக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து இந்த டைரக்ஷன்ல லைட் ரேஸ் போகும், நம்மளோட இமேஜ் தெரியும். ஓகே, ஸோ இது பிளேன் மிரர், பிளேனா இருக்கக்கூடியது. ஸோ ஸ்பெரிக்கல் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம், ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் கால்டு த ஸ்பெரிக்கல் மிரர். ஓகே, இது வந்து கருவுட மிரர்னு சொல்லலாம். இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை கொண்டது. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பாயிண்ட் வந்து இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர்ல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸ்பெரிக்கல் மிரர்ல ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் can be considered to form the part of the surface of the sphere. அப்போ ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸும் எது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியரோட, ஒரு கிளாஸாலான ஒரு ஸ்பியரோட பார்ட் அப்படின்னு சொல்லலாமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம், ஒரு பால்னே வச்சுக்கோங்களேன். அந்த பால் வந்து கிளாஸாலான மெட்டீரியலாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த மெட்டீரியல் உள்ள பாலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடு போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, அப்போ இந்த ஷேப் என்ன இருங்க கரெக்டாக கிளியராக இருக்கணும். நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் உள்ள பாலை எடுத்துக்கிறோம். அந்த பாலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ இதில் பாலிஷ்டு சர்ஃபேஸ், அதாவது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் என்ன இது. ஓகே, ஸோ அதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் உள் பக்கம். அப்போ இங்கே நம்ம நிற்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட லைட் ரேஸ் என்ன ஆகுது, இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் இங்கே பட போகுது. ஸோ அப்போ இதுதான் வந்து இந்த கான்கேவ் மிரர், இந்த சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இதே வந்து இந்த ஸ்பியரை எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பியரில் இந்த சைடு பார்ட்டை நம்ம கட் பண்ணுறோம். ஓகே, இதில் பாலிஷ்டு சர்ஃபேஸ் எதுன்னு எடுத்துக்கலாம், இந்த சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ் பாலிஷ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஸ்பெரிக்கல் மிரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். ஒரு ஸ்பியரோட பார்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இதுதான் அது, பார்ட் ஆஃப் த ஸ்பியர். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெரிக்கல் மிரர் ஹூஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் கர்வ்டு இன்வர்ட். இப்போ நம்ம பார்ட்னு சொல்லியாச்சு, அந்த பார்ட்லேயே கர்வ்டு இன்வர்ட்ஸாக இருந்துச்சு. ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இன்வர்ட் கர்வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா இது வந்து இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம். அப்போ இன்வர்ட் டைரக்ஷனுக்கு முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம். அப்போ நம்மளோட லைட் ரேஸ் இப்படி பட போகுது. அப்போ படுற லைட் ரேஸ் வந்து இன்வர்ட் டைரக்ஷனில், கருவோட இன்வர்ட் டைரக்ஷனில் பட்டுச்சு அப்படின்னா அந்த இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர். ஓகே, ஸோ அப்போ இதுதான் கான்கேவ் மிரர். ஓகேவா? the spherical mirror whose reflecting surface is curved inward. curved surface inward இருந்துச்சுன்னா facing towards the center of the sphere. அதாவது நம்ம என்ன இந்த reflecting surface face இந்த பக்கம் இருக்கும், ஸ்பியரோட சென்டரை நோக்கி. ஓகே, ஸோ ஸ்பியர் கன்சிடர் பண்ணிட்டோம்னா அதோட சென்டரை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஸ்பெரிக்கல் மிரர் whose reflecting surface is curved outward. அப்போ இது அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் அவுட்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. அப்போ அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்னா அதுக்கு பேர் கான்வெக்ஸ் மிரர். அப்போ இதுதான் கான்வெக்ஸ் மிரர். அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறனால நம்ம எங்கே நிற்கிறோம், இங்கே இந்த சைடு நிற்கும் போது நம்மளோட லைட் ரேஸ் என்ன ஆகும், இந்த டைரக்ஷனில் போகும். அப்போ இதுதான் பாலிஷ்டு சர்ஃபேஸ் இல்லையா. ஸோ இதுதான் பாலிஷ்டு சர்ஃபேஸ், இதுதான் வித்தியாசம். இது இன்வர்ட் டைரக்ஷன், இது அவுட்வர்ட் டைரக்ஷன். ஓகே, இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுதான் வந்து ஸ்பெரிக்கல் மிரர் அப்படிங்கிறது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெரிக்கல் மிரரில் உள்ள இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து போல் அப்படின்னு படிக்கிறோம். போல் அப்படிங்கிறத கேபிட்டல் லெட்டர் பி இதால் நோட் பண்ணுவோம். போல் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சென்டர் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சர்ஃபேஸோட சென்டர் இதோடது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஓகேவா, ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட சென்டர் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கான்கேவ் மிரர் போட்டிருக்கோம், இங்கே கான்வெக்ஸ் மிரர் போட்டிருக்கோம். இதில் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இதுலேருந்து இது வரையும். ஓகே, ஸோ இது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இது வந்து கான்கேவுக்கு. கான்வெக்ஸ்க்கு பார்த்தோம்னா இது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, அப்போ போல் அப்படிங்கிறது சென்டர், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட சென்டர். அப்போ இந்த இடம். ஓகே, இதான பி போல் நோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடம். ஸோ இதுதான் வந்து போல் பி, அது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட சென்டர் பார்ட், அதுதான் போல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி. அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் விச் த மிரர் இஸ் த பார்ட். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு மிரரோட பார்ட்டு தான் அந்த கர்வ்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்னு சொன்னோம். அப்போ இது ஒரு மிரர், இது ஒரு மிரர்னு கன்சிடர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மிரரோட கான்கேவ் மிரரை பொறுத்தவரை இந்த மிரரோட இது பார்ட். ஓகே, இந்த பார்ட். அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரர் பொறுத்தவரைக்கும் இது இந்த மிரரோட இந்த செகண்ட், இது மிரர் 1, இது மிரர் 2 இதோட பார்ட். ஓகே, ஸோ அப்போ அதோட சென்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ஆஃப் த ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர். ஸோ இந்த ஸ்பியரோட சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் விச் மிரர் இஸ் த பார்ட். கான்கேவ் மிரருக்கு இந்த இதுதான் ஸ்பியர். ஓகே, ஸோ இந்த ஸ்பியரோட சென்டர் எது, இதுதான் சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி. சிங்கிற லெட்டரா நோட் பண்றோம் இல்லையா, அப்ப இதுதான் சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி அப்படின்னு சொல்லணும். கான்கேவ் மிரர் லை இன் த ஃப்ரண்ட் ஆஃப் இட். கான்கேவ் மிரருக்கு எங்க இருக்கும் சி, அந்த மிரர் இதான மிரர் ஷேப். ஸோ மிரரோட ஃப்ரண்ட்ல இருக்கும், முன்னாடி இருக்கும். ஓகே, ஸோ கான்வெக்ஸ் மிரர் பார்த்தோம் அப்படின்னா இது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா, ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேபிட்டல் ஆர் அப்படின்னு நோட் பண்ணுவோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு ஒன்றுமே இல்லை, நம்ம எப்படி ஸ்பியரில் ரேடியஸ் கன்சிடர் பண்ணுவோம் அதே தான். இந்த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் விச் த மிரர் இஸ் த பார்ட். நம்ம எந்த மிரர்லேருந்து அந்த லென்ஸோட பார்ட்டை நம்ம எடுத்தோமோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பியர்லேருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், இந்த லென்ஸோட பார்ட் எடுத்திருக்கோம். அப்போ இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓகே, ஸோ இது ரேடியஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பியர்லேருந்து நம்ம இந்த மிரரோட பார்ட் எடுத்திருக்கோம். அப்போ இதோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் ரேடியஸ் தான் இல்லையா. இந்த போல் பிக்கும் இங்கே பாருங்க, இந்த போல் பிக்கும் இந்த டிஸ்டன்ஸ் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் என்னது, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் தானே. ஸோ அப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் என்னது, ரேடியஸ் தான். அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாமா. ஸோ இந்த டேர்மையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். அப்போ பிசிங்கிறது போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இன்பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸே நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர்னு சொல்லலாம். இதுதான் வந்து இந்த 3 டேர்ம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த டேர்ம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆக்சஸ். ஸோ அப்போ பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைன் ஜாயினிங் த போல் வித் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கான்கேவ் மிரரில் லைன் வரைகிறோம், ஸோ கான்வெக்ஸ் மிரரில் லைன் வரைகிறோம். அப்போ கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர் வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த போலுக்கும் போல் பிக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்கும், நமக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த படம் தான், அதே தான், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே கிடைக்கும். ஸோ அப்போ இது போலாக இருக்கும். இப்போ சி பி இதுக்கு நேராக ஒரு இமேஜினரி லைன் வரையணும். இது வந்து இமேஜினரி லைன் தான். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். போலையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் டச் பண்ணிட்டு அந்த ஸ்பியர் வழியாக போகிற லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். லைன் ஜாயினிங் த போல் வித் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் போலையும் ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அது பிரின்சிபல் ஆக்சஸ். இதுக்கு தனியாக வரையணும், இதுக்கு தனியாக வரையணும், ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன், போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே,
நெக்ஸ்ட் என்ன டேர்ம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். அப்போ பிரின்சிபல் ஃபோக்கஸ்னால் என்ன? இந்த நம்பர் ஆஃப் ரேஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ் என்னன்னு படிச்சிட்டோம் இல்லையா? இப்போ இந்த நம்பர் ஆஃப் ரே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். இது கான்கேவ் மிரர் எடுத்துக்கோங்க, இது கான்வெக்ஸ் மிரர் எடுத்துக்கோங்க. இது பிரின்சிபல் ஆக்சிஸ் எது வரையலாம்? இது வரையலாமா? இது சென்டரில் உள்ள கூட பிரின்சிபல் ஆக்சிஸ் எடுத்துக்கலாமா? ஸோ இதுக்கும் வந்து சென்டரில் உள்ள கூட பிரின்சிபல் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்பர் ஆஃப் ரேஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக நம்பர் ஆஃப் ரேஸ் போகுது. ஸோ இதெல்லாம் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகிற ரேஸ். இது கான்கேவ் லென்ஸில், இது கான்வெக்ஸ் லென்ஸில் பேரலாக போகிற ரேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரேஸ் போகுது. ஆக்சிஸ் ஆர் ஃபாலிங் ஆன் த கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ் மிரர். இது என்னத்தில் படுது? பேரலாக போகிற ரேஸ் கான்கேவ் மிரரில் படுது, இங்கே கான்வெக்ஸ் மிரரில் படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. படுறது இந்த ரிஃப்ளெக்ட் ரே ஆல் மீட் இன் த பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்படி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இப்படி படுறதை நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸில் மீட் ஆகுது. எங்கே மீட் ஆகுது? இந்த பிரின்சிபல் ஆக்சிஸில் மீட் ஆகுது. இது கான்கேவ் மிரருக்கு எங்கே மீட் ஆகுது? படுற லைட் ரேஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகி பிரின்சிபல் ஆக்சிஸில் மீட் ஆகுது. ஃபார் கான்வெக்ஸ் மிரருக்கு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அப்பியர் டு மீட் ஆகிற மாதிரி நமக்கு தோணும். எங்கே தோணும்? ஏன்னா கான்வெக்ஸ் மிரர் வந்து டைவர்ஜிங் மிரர். ஓகேவா? டைவர்ஜ் ஆகணும் என்ன அர்த்தம்? இது வந்து கன்வர்ஜிங். லைட் ரேஸ் எல்லாமே ஒரு பாயிண்ட்ல குவிக்கும், ஆனால் இது லைட் ரேஸ் எல்லாமே ஒரு பாயிண்ட்ல கொண்டு வராது. இது வந்து டைவர்ஜ் பண்ணும். இப்படி படுற லைட் ரேஸை இப்படி வந்து டைவர்ஜ் பண்ணிடும். ஸோ அப்போ இதோட எக்ஸ்ட்ராப்லேட் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா எங்கே கிடைக்கும்? நமக்கு இப்படி நமக்கு வந்து பின்னாடி நமக்கு தெரிகிற மாதிரி தோணும். அதுதான் அப்பியர் டு மீட்னு சொல்லுவோம். ஸோ எங்கே நமக்கு கிடைக்கிற மாதிரி தெரியுதோ, கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்தவரையிலும் எங்கே நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி தெரியுதோ அந்த பாயிண்ட்டு வந்து பிரின்சிபல் ஆக்சிஸில் நமக்கு தெரியும். இந்த சென்டர் லைனில் தான் நமக்கு வந்து இங்கே கிடைக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் கால்ட் இஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் எடுத்துக்கிறோம். இதில் வந்து லைட் ரேஸ் படுது. அப்போ படுற லைட் ரேஸ் வந்து எங்கே ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி தெரியுதோ, இல்லை எங்கே வந்து ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு கிடைக்குதோ நமக்கு, இதில் வந்து ஃபோக்கஸ் கிடைக்கும், இதில் ஃபோக்கஸ் கிடைக்கிற மாதிரி நமக்கு இமேஜின் தெரியும். அப்பியர் டு மீட், இது வந்து மீட் ஆகும். ஸோ இந்த இடம் தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் எது மேலே தான் இருக்கும்? பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, சென்ட்ரல் அவையில் பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ், கேபிட்டல் எஃப். இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபோக்கல் லென்த். அப்போ ஃபோக்கல் லென்த் அப்படின்னா என்ன? ஸ்மால் எஃப் நோட் பண்ணுவோம். அப்போ ஃபோக்கல் லென்த் ஸ்மால் எஃப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். அப்போ இதுக்கு இந்த கான்கேவ் லென்ஸ் எடுத்துன்னா போல் என்ன? இது சென்டர் பி. ஸோ இது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இது சென்டர் பி. ஓகே, அப்போ இது என்ன? பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் அப்படிங்கிறது எது? இது கேபிட்டல் எஃப். இது கான்கேவ்க்கு. கான்வெக்ஸுக்கு பார்த்தோம்னா இது கேபிட்டல் எஃப். அப்போ ஃபோக்கல் லென்த்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிக்கும் எஃப்க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இதான பிரின்சிபல் ஃபோக்கஸ், ஃபோக்கல் லென்த்து ஸ்மால் எஃப். ஓகே, ஸோ அப்போ இதுதான் ஃபோக்கல் லென்த்து ஸ்மால் எஃப். இவ்வளோ தான். ஓகேவா? ஃபோக்கல் லென்த்னா ஸ்மால் எஃப்னா இதுதான். பிக்கும் எஃப்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த். ஓகே, ஸோ இது பார்த்தாச்சு. அடுத்த டேர்ம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டேர்ம் வந்து அப்பர்ச்சர். அப்பர்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the diameter of the reflecting surface of the spherical mirror. ஒரு spherical mirror எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ரிஃப்ளெக்ட் ஆக சர்ஃபேஸ் கூட டயாமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். கான்கேவ் மிரர் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் இதுதான். ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சர்ஃபேஸோட டயாமீட்டர் இதுதான் அப்பர்ச்சர். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர்ச்சர்னு சொல்லுவோம். இதை கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கான்வெக்ஸ் லென்ஸு இப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய டயாமீட்டர் இதுதான். ஓகே, ஸோ இப்படி எடுக்கணும். ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய டயாமீட்டர் வந்து இதுதான். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ஸ்பியரோட டயாமீட்டரில் சர்ஃபேஸ் ஸ்பியரில் கட் பண்ணி எடுத்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட டயாமீட்டர் மட்டும் ஸ்பியரோட வச்சு நம்ம பார்ப்போம் வச்சுக்கோங்களேன். இப்படி ஸ்பியர் எடுக்கணும் இல்லையா? ஸ்பியரில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய இந்த டயாமீட்டர் மட்டும்தான். ஓகேவா? ஸ்பியரோட டயாமீட்டர் கிடையாது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆருக்கும் எஃப்க்கும் ரிலேஷன்ஷிப் என்ன? ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்,
ஓகே, ஃபோக்கல் லென்த்துங்கிறது எஃப். ஸோ அப்போ ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பெரிக்கல் மிரர் ஆஃப் த ஸ்மால் அப்பர்ச்சர். ஸ்பெரிக்கல் மிரருக்கு என்ன இருக்குது, அப்பர்ச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்பெரிக்கல் மிரர் இதோட அப்பர்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது கான்வெக்ஸா கான்வெக்ஸ். அப்போ இந்த தான் ஓகேவா. ஸோ அப்போ இது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ஃபவுண்ட் டு பி ஈக்குவல் டு ட்வைஸ் த ஃபோக்கல் லென்த். அப்போ ஃபோக்கல் லென்த்னா என்ன படித்தோம், எஃப் அப்படிங்கிறது எந்த டிஸ்டன்ஸ் படித்தோம், இந்த ஃபோக்கஸுக்கும் இந்த பீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகேவா, இதுதான் ஃபோக்கல் லென்த்னு படித்தோம், ஸ்மால் எஃப். ஓகே, ஸோ அது எவ்வளோ இருக்கும், அது 2 மடங்காக இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர்னு சொல்லுவோம். அப்போ 2 மடங்காக இருக்கிறது இந்த சிங்கிற இடத்துல கிடைக்குது நமக்கு, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இதான் ரேடியஸு. சென்டருக்கும் போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ். சிபி அப்படிங்கிறது தான் ரேடியஸ். சிங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், பிங்கிறது போல். இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். அந்த ரேடியஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோக்கல் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஃபோக்கஸ் ஆகிற பாயிண்ட், போலுக்கும் ஃபோக்கஸ் ஆகிற பாயிண்ட் பிஎஃப்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த் எஃப். ஓகே, ஸோ இதோட 2 மடங்கு. அப்போ இங்கேருந்து இந்த எஃப், இந்த எஃப்லேருந்து இந்த சி. ஸோ அப்போ இது டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 6. ஸோ அப்போ அதுதான். அப்போ இது ஒரு எஃப், இது ஒரு எஃப். ஸோ இந்த 2 எஃப்பையும் கன்சிடர் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ 2 எஃப்பையும் கன்சிடர் பண்ணிச்சிட்டோம்னா அந்த டோட்டல் ஆர் அப்படிங்கிறது என்ன, இந்த டோட்டல் ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு எஃப், இது ஒரு எஃப். ஸோ 2f. ஓகே, 1f இந்த டிஸ்டன்ஸ், இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இன்னொரு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ். அப்போ 2f. அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 2f. இதை வச்சு நமக்கு சம்மு கேட்பாங்க, நியூமரிக்கல் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் வந்து முக்கியமான டேர்மு, ஸ்பெரிக்கல் மிரரில் இருக்கக்கூடிய டேர்மு. இதை பற்றி தான் நம்ம இதுவரையிலும் பார்த்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிற சம்மரியை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளேன் மிரர்னா என்ன, பிளேன் மிரரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பற்றி பார்த்தோம். 4 ப்ராப்பர்ட்டி. ஒன்று லேட்ரல் இன்வெர்ட்டடாக காட்டும், இன்னொன்று வந்து இமேஜ் வந்து வெர்ச்சுவல் அண்டு எரக்ட் இமேஜ் கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்புறம் 3rd பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் முன்னாடி இருக்கோ அதே அளவு டிஸ்டன்ஸ் வந்து இமேஜ் வந்து பின்னாடி நமக்கு தெரியும். அதே மாதிரி 4th பாயிண்ட் பார்த்தோம்னா, இந்த சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஆப்ஜெக்டோட சைஸோட ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் லா அப்படின்னு படித்தோம்ல, ரிஃப்ளெக்டர் ரா வந்து எல்லா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும் பொருந்தும். எல்லாத்துக்குமே வந்து இதே தான் ரிஃப்ளெக்ஷன் லா, ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் எல்லாத்துக்குமே. ஈவன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்குமே இதுதான் லாவாகும். ஓகே, அப்போ ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியரோட ஒரு சின்ன பார்ட், அதாவது கிளாஸ் ஸ்பியரோட ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு நினச்சிக்குவோம். அது இப்போ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் 2 இருக்குது, ஒன்று கான்கேவ் சர்ஃபேஸ், இன்னொன்று கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். ஸோ அதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம், முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் டேர்ம்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல் பி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்தது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா என்னென்னு, சின்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். அப்புறம் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ் வந்து கேபிட்டல் எஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் வந்து ஸ்மால் எஃப். அப்புறம் வந்து அப்பர்ச்சர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், ஆர் ஈக்குவல் டு 2f அப்படிங்கிறது. இதுதான் முக்கியமான பேசிக் டேர்ம்ஸ். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டாங்க, நம்ம ஃபர்தராக வந்து நமக்கு அடுத்தடுத்த சாப்டர் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.